வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சி செய்யும் ஒரு எளிய முயற்சி. படை மாற்றி அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அதிகாரத்தில் ஒரு 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 படையினுடைய ஐடியல் படை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து படையில் அடிப்படையாக என்னெல்லாம் இருக்கக்கூடாது அந்த 2 எட்ஜையுமே காட்டிகிட்டே வந்தார் வள்ளுவர். கடைசியை பார்த்த குறளில் சிறுமை, செல்லா துணி இது எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தார். கடைசி குறளில் இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணுறார். ஒரு படையுடைய மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஐட்டம் எது அப்படின்னு சொல்லி. படைன்னு என்ன வேணால் படைன்னு சொல்லலாம், எதெல்லாம் சொல்லலாம். ஆனால் எது மோஸ்ட் கிரிட்டிக்கல்? நிலை மக்கள் சால உடைத்தெனினும் நிலைமக்கள் சால உடைத்தெனினும் தலைமக்கள் இல்வழி இல் தானை தலைமக்கள் இல்வழி இல். நிலைமக்கள் சால உடைத்தெனினும் தானை தலைமக்கள் இல்வழி இல். நிலை மக்கள் என்றால் நிலையாக உடல் அளவில் பவர்ஃபுல்லாக, உள்ளத்தில் பவர்ஃபுல்லாக, நிலையாக நின்று போரிடக்கூடிய மிகச்சிறந்த வீரர்களை கொண்டிருந்தாலும், அவர்களை நிறைய கொண்டிருந்தால் சால உடைத்தெனினும் யார் முக்கியமான டிஃபரன்ஸ் மேக்கர் அப்படின்னா தலைமக்கள் இல்வெளியில். ஒரு மிகச்சிறந்த தலைவர்கள் இல்லை அப்படின்னா, விஷனரி தலைவர்கள் இல்லை அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் தலைவர்கள் இல்லைன்னா அந்த அணி செயல்படாது. அது ஒரு படையே அல்ல அப்படின்னு சொல்கிறார். ஒரு படை தானே என்பதே அவருடைய தலைமக்களுடைய சிந்தனையின் தொலைவு எவ்வளோ தூரமோ அப்படி போகக்கூடியதுன்னு சொல்லி. இங்கே அமெரிக்காவில் நம்ம இந்த நீங்கள் வாஷிங்டன் டிசி போனீங்கன்னா அங்கே அங்கே அந்த அமெரிக்கன் செனட்டை பார்வையிடலாம். அந்த அமெரிக்கனுடைய சபை. இப்போது சமீபத்தில் ட்ரம்ப் பதவி ஏற்றுக்கிட்டார் இல்லையா, உள்ளரங்கில் பதவியேற்றார் இல்லையா, அந்த பதவியேற்றுக்கிற அந்த இதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அங்கே பார்க்கும் பொழுது மேலே அதனுடைய கூரையில் அந்த நேர மேலே ஒரு வீரனுடைய சிலை ஒன்று இருக்கும் அந்த அவையுடைய டாப்பில். அதுக்கு நேர் கீழே ஒரு கூரை இருக்கும். அந்த கூரையில் ஒரு படம் வரைஞ்சிருப்பாங்க. ஒரு 5-6 தேவதைகள் ஏஞ்சல்ஸ் படம் இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு படம் இருக்கும். அதில் அவர் ஜார்ஜ் வாஷிங்டனுடைய படம் அந்த தேவதைகளுக்கு நடுவில் அவரும் ஒரு தேவதையாக வரையப்பட்டிருப்பார். வையத்துள் வாழ்வார் வானுரையும் தெய்வத்தில் உழைக்கப்படும். மிக லிட்ரல் உதாரணம் அது. அவர் அப்படியே தேவதைகளில் ஒரு ஆளாக வரைஞ்சிருப்பாங்க. அத்தகைய மரியாதை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் நம்ம அவருடைய மிலிட்ரி மூவ்ஸ், அவருடைய வரலாறு, நம்ம ஏர்லி அமெரிக்கன் வரலாறு அமெரிக்க புரட்சியுடைய வரலாறை பார்த்தோன்னா அதுவும் கிட்டத்தட்ட கம்பேரிட்டிவாக நம்மளால் இந்தியா மாதிரி பிரிட்டிஷ்க்கு எதிராக எந்த மிலிட்ரி மூவ்மெண்ட்டும் வெற்றி பெறாத நம்முடைய வரலாறையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா எத்தகைய ஒரு ஜீனியஸ் அந்த ஆள் தெரியும். அவருக்கு சில லக் இருந்திருக்கு, அவருக்கு சில அட்வான்டேஜஸ் இருந்திருக்குன்னா கூட வெரி வெரி அன்லைக்லி வார் தான். அவர் அமெரிக்காவில் இருந்த பழைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மேலே அவர் செய்த போர் நேரடியான போர் கூட கிடையாது. நிறைய இடங்கள் அது கொரில்லா போர் முறை தாக்குதல் தான். ஏன்னா முழுமையாக நேரடியாக அவளை தாக்க முடியாது. ஏன்னா அவர்கிட்ட இருந்தது ரொம்ப அண்டர்வெல்ம்டு படை, மிகப்பெரிய அளவில் பயிற்சி பெறாத ஒரு படை, மிகப்பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாத ஒரு படை. அந்த படையை வச்சுக்கிட்டு அவர் மவுண்ட் பண்ண சில அட்டாக்ஸ், மிலிட்ரி அட்டாக்ஸ் இட்ஸ் ரியலி அ மிலிட்ரி ஜீனியஸ் ஒர்க்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவர் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறார். இன்னொன்று நாட் ஓன்லி மிலிட்ரி அட்டாக்ஸ், அவர் அந்த காலத்தில் ஃப்ரான்ஸை எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அலையாக மாற்றினார் அமெரிக்க போருக்கு. நம்ம அமெரிக்க சுதந்திர தேவியுடைய சிலை நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த டவரோடு இருக்கக்கூடிய அந்த கையில் ஒளியோடு இருக்கக்கூடிய சுதந்திர தேவி ஃப்ரான்ஸால் அமெரிக்காவுக்கு வழங்கப்பட்ட சிலை. அந்த சிலை சுதந்திரத்துக்கு அப்புறம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, ஃப்ரான்ஸோட ரிலேஷன்ஷிப், ஃப்ரான்ஸ் அப்போ தான் அதுக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஃப்ரான்ஸ் விடுதலை பெறுது, முழுமையாக மக்களாட்சிகள் வருது. ஸோ மக்களாட்சிகள் வரக்கூடிய ஃப்ரான்ஸ் நமக்கு மிகச்சரியான துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்னர்ஷிப் அவர் ஃபில் பண்ணுறது மூலமாக அவங்களிருந்து வெப்பன்ஸ் வாங்கி அவங்கள அலைன் பண்ணி ஒரு விக்டரியை அந்த இடத்துல அமெரிக்க மக்களுக்கு சாத்தியப்படுத்துகிறார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட இந்த முழு அமெரிக்காவும் இந்த கனவு அமெரிக்கா அவருடைய அந்த மூமெண்ட்லேருந்து தான் உருவாகுது. அப்படி ஒரு விஷன் ப்ளஸ் எந்த ஒரு வீழ்ச்சியிலிருந்தும் தன்னுடைய படையை மீட்டெடுக்கக்கூடிய அந்த தலைமை இருக்கு இல்லையா, அந்த தலைமையை தான் இதில் சொல்கிறேன். நிலைமக்கள் சால உடைத்தாயம். எத்தனையோ வீரர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் மட்டும் அல்ல, தலைமக்கள் இல்வழியில் உண்மையாக அதை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இல்லாத தானே ஒரு நேரமும் வெற்றி பெற முடியாதுன்னு. ரொம்ப முக்கியமான வார்த்தை. எந்த ஒரு டீம்லையும் லீடர்ஷிப்புடைய பண்பு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு குறள். சிந்திக்கலாம், தொடர்ந்து நாளை சிந்திக்கலாம். நன்றி.